கர்நாடகா கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் ராஜினாமா. செங்கல்பட்டு அருகே ஆசிட் ஏற்றி வந்த டேங்கர் லாரி மோதி 2 பேர் உயிரிழப்பு. கன்னியாகுமரியில் லாரி மோதி கொத்தனார் பலி. இன்று வெளிநாடு செல்ல இருந்த நிலையில் சோகம். தமிழகம் முழுவதும் பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம். இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். விரிவான செய்திகள். பெங்களூரு கூட்டம் நெரிசலில் சிக்கி ஆர்சிபி ரசிகர்கள் உயிரிழந்ததற்கு தான் காரணம் இல்லை என்றாலும் சோக சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக கர்நாடகா கிரிக்கெட் சங்க செயலாளர்கள் சங்கடறிவித்துள்ளனர். அதேபோல் பொருளாளர் ஜெயராமும் ராஜினாமா செய்வதாக தெரிவித்துள்ளார். கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயர்ந்தது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு கல்பாக்கம் அருகே இசிஆர் ரசாயனம் ஆசிட் ஏற்றி வந்த தேங்காய் லாரி மோதி துரைக்கண்ணன் உயிரிழந்தனர். புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு வந்த லாரி சைக்கிள் மீது மோதி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. லாரியிலிருந்து ரசாயனம் வெளியேறுவதால் அப்பகுதி மக்களுக்கு கண் எரிச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. லாரியிலிருந்து வெளியேறி வரும் ரசாயனத்தை தடுக்கும் பணிகள் நடந்து வருகிறது. கன்னியாகுமரி அருகே கனிமவள லாரி மோதியதில் 35 வயது முரளி இறந்தார். வெளிநாட்டில் கொத்தனாராக வேலை செய்து வந்த இவர் விடுமுறைக்காக ஊருக்கு வந்த நிலையில் மீண்டும் சனிக்கிழமை காலை வெளிநாட்டிற்கு செல்ல இருந்தார். இந்த நிலையில் தனது மனைவி 2 குழந்தைகளுக்காக வெள்ளிக்கிழமை இரவு மார்த்தாண்டத்தில் இருந்து பிரியாணி வாங்கிவிட்டு பைக்கில் வந்தபோது விபத்தில் சிக்கிய அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தமிழகம் முழுவதும் சனிக்கிழமை ஜூன் 7 இஸ்லாமியர்கள் அவர்கள் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். காலையிலேயே திறந்தவெளி மைதானங்கள் மசூதிகளில் ஆயிரக்கண இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகைகள் ஈடுபட்டனர். இறைவனின் தூதரான இப்ராஹிமின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பக்ரீத் கொண்டாடப்படுகிறது. பக்ரீத் பெருநாளில் அவர்கள் ஏழை மக்களுக்கு குர்பானியாக ஆடு உள்ளிட்ட அவற்றின் இறைச்சியாக தானமாக அளித்தனர். திமுக தலைவரும் முதல் வருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் எம்பிகள் எம்எல்ஏக்கள் தொகுதி பார்வையாளர்கள் கூட்டம் காணொளி காட்சி மூலமாக சனிக்கிழமை காலை 10:30 மணி நடைபெற்று வருகிறது. வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னெடுப்புகள் குறித்து முதல்வர் ஆலோசனை வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இக்கூட்டத்தில் உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது.